இனிமே எல்லா செக்லயும் நீங்க தான் சைன் போட்டு கொடுக்கணும். எம்டி எல்லா ரைட்ஸையும் உங்களுக்கும் சக்தி சாருக்கும் கொடுத்துட்டாரு. சக்தியா உங்களை சந்தேகப்பட்டு பேசிட்டு வந்தாரு. நீங்க நடிக்கிறதா அம்மா கிட்ட சொன்னாருங்கய்யா. கிடைக்கிற பணத்தை வச்சு நம்ம குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும். அதுக்கப்புறம் அத்தை மாமா 2 பேரையும் எந்த குறையும் இல்லாம நல்லா கவனிச்சுக்கணும். அமரையும் அர்ஜுனையும் எந்தவித வேறுபாடும் இல்லாம வளர்க்கணும். தண்ணி விடு. சார், அந்த பொண்ணு யாரு? தெரியலையே சார். மேனேஜரை கூப்பிடு. சரிங்க சார். கிளைண்ட் என்ன தயாரித்துவான்? டைரக்டர் சார் உங்களை உடனே வர சொல்றாரு. யோ போயா, என்னன்னு கேளு. இதோ போய் பாத்துட்டு வந்து சார். கேட்டு வா. வந்து சேர்றாங்க பாரு. வேற யாரையாவது ரெடி பண்ணியா? கூப்பிட்டீங்களா சார்? அந்த பொண்ணு உங்களை பார்க்க வந்திருக்கு. இல்ல சார். என்னன்னு விசாரிங்க. சரிங்க சார். மேடம், உங்களை யார் கூட்டிட்டு வந்தது? நான் தான். நீங்க ஏஜென்ட்டா? அது இல்ல. ஏஜென்ட் அப்படிலாம் எனக்கு தெரியாது. நான் இவ புருஷன். இங்க ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தோம். வேலைக்கா? ஆமா சார். இங்க கேஷியர் வேலை இருக்குன்னு பாலகிருஷ்ணன் சார் சொன்னாரு. அதுக்கு தான் இங்க வந்திருக்கோம். ஓ, பாலகிருஷ்ணன் சார் சொன்னாரா? ஆமா சார். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் சொல்லிட்டு வரேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டு வந்து அழைச்சிட்டு போறேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுமோ? சார், அவங்க நடிக்க வரலையா? கேஷியர் வேலை விஷயமா பாலகிருஷ்ணன் சார் பார்க்க வந்திருக்காங்க. கேஷியர் வேலை விஷயமா? ஆமா சார். அந்த பொண்ணு இந்த ஆடுக்கு கரெக்டா இருக்கும். அவங்கள உள்ள வர சொல்லு, நான் ப்ரொடியூசர்ட்ட பேசுறேன். சரிங்க சார். என்ன அவங்களோட பெரிய தொந்தரவா இருக்கு? என்ன சார் பண்ண முடியும்? நீ ஆர்டிஸ்ட் சொதப்புறதுக்குலாம் உன்னாலயே எனக்கு பெரிய லாஸ் ஆகும் போல இருக்கு. வாங்க சார். என்ன சார், இப்போ என்ன சார் பண்ணலாம்? அது விஷயமா தான் பேச வந்தேன். ஜெயராஜ் சார், கேமராமேனை வெயிட் பண்ண சொல்லு, நான் வந்தேன். ஓகே சார். சார், வந்தவங்க யாருமே சரியில்லை. சார் சார், இன்னும் 4 நாளைக்குள்ள கிளைண்ட்டுக்கு இந்த ஆடை கொடுத்தாகணும் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்க கேஷியர் வேலைக்கு ஒரு பொண்ணு அவர் சொல்லிருக்கீங்களே? ஆமா சார். அந்த பொண்ணு வெளியில தான் இருக்கு. நான் இப்ப அவளை பார்த்தேன். அவளுக்கு கேமரா ஃபேஸ் இருக்கு. நம்ம ஆடுக்கு அவளை யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படியா சார்? ஆமா சார், ஹீரோயின் லுக் இருக்கு சார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஓகே சார். ஆனா கேஷியர் வேலைக்கு வந்தவா ஆக்டிங்க்கு ஒத்துக்கலாம்னு தெரியலையே. பேசி பாப்போம் சார். சரிங்க சார், வாங்க போய் பேசலாம். அப்பா, நீ போய் கார் கிட்ட வெயிட் பண்ணு. இன்னும் ஆளு காணோம். மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. வாங்க போலாம். சரி, थैंक यू. வாங்க. சார், நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க. மேடத்தை மட்டும் தான் வர சொன்னாங்க. நீங்க உட்காருங்க. வாங்க மேடம். நான் வந்துடுறேங்க. போயிட்டு வா. இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. சரி. வாங்க மேடம். சார், வந்துட்டாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க உட்காருங்க. உட்காருமா. இல்ல பரவாயில்ல சார். உட்காருமா. உட்காருங்க. டைரக்டர் சார், நீங்க சொன்னது சரிதான் சார். உன் பேர் என்ன சொன்னமா? லக்ஷ்மி சார். லக்ஷ்மி, நல்ல பேரு. எந்த ஊர்மா நீ? பொள்ளாச்சி சார். அங்க இருந்தா வர்ற? இல்ல சார், இப்போ சென்னையில தான் சார் இருக்கோம்.
இதுக்கு முன்னாடி நீ எங்கம்மா வேலை பார்த்த? சார் அது கல்யாணத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா வேலை பார்த்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேற எங்கேயும் வேலை பார்க்கல சார். இப்போ குடும்ப சூழ்நிலை வேலை தேடி வந்திருக்கேன். சார் எனக்கு இந்த கேஷியர் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார் கேஷியர் வேலையில எனக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்கு. நான் மற்றதெல்லாம் பிக்கப் பண்ணிக்குவேன் சார். எனக்கு இந்த வேலையை கொடுத்து பாருங்களேன். சரியில்லைன்னா நீங்க எப்ப வேணாலும் என்ன அனுப்பிடலாம் சார். அம்மா, அனுபவம் இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு வேலை கொடுக்கணும்னு எங்க டைரக்டர் சொல்றாரு. அவருக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆனா கேஷியர் வேலை இல்ல. நாங்க எடுக்க போற விளம்பர படத்துக்கு உங்களை நடிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். சார் நடிப்பெல்லாம் இல்ல சார், அதெல்லாம் எனக்கு அம்மா. சரிப்பட்டு வராது சார். உட்காருமா, உட்காரு, பேசுவோம். உட்காரு. இல்ல சார், எனக்கு நடிப்பெல்லாம் வராது சார். நீங்க இந்த ஆட்ல நடிச்சா சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ சார், நான் இதுக்காகலாம் வரல சார். எனக்கு கேஷியர் வேலை இருந்தா கொடுங்க, இல்லைன்னா வேற ஏதாவது ஒர்க் இருந்தாலும் கொடுங்க சார். சார் நடிக்கிறதெல்லாம் என்னால கண்டிப்பா முடியாது சார். உங்களை எப்படி நடிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியுமா? ஏன் பொறுப்பு, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஐயோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இது பாருங்க, எங்க ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒத்து வராது சார். இப்பெல்லாம் இது சாதாரணமா? நடிக்கிறத எல்லாருமே ஒரு ஹாபியா பார்ட் டைம் ஜாப்பா பண்ணிட்டு இருக்காங்க. சார் இல்ல சார், ஃபேமிலிக்கு இது ஒத்து வராது, அவ்வளவுதான் சார். இது ஒரு விளம்பர படமா? ரொம்ப டீசெண்டா தான் காட்ட முடியும். அப்படிதான் எடுப்போம். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. சார் சாரி சார், என்னால இது முடியாது சார். இத பாருங்க, எவ்வளோ பேரு இந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க, அலையிறாங்க, போராடுறாங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. விளம்பர படத்துல நடிச்சிட்டு வரவங்க தான் இன்னைக்கு பெரிய ஸ்டாரா வந்திருக்காங்க. இல்ல சார், நீங்க என்ன சொன்னாலும் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல சார். சரிங்கம்மா, உங்க கூட யார் வந்திருக்கா? என்னோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரு சார். என் ஹஸ்பண்டும் இதுக்கு ஒத்துக்க மாட்டார் சார். இருமா, அவர்கிட்டயே கேட்டு பாத்துருவோம். ஐயோ சார். செந்தில் சார் சொல்லுங்க, ஹஸ்பண்ட கூட்டிட்டு வா. இதோ கூட்டு வந்துரு சார். சார் எங்க வீட்ல என்ன வேலைக்கு அனுப்புறதே பெரிய விஷயம் சார். நடிக்கிறதுக்கு யாரும் சம்மதிக்க மாட்டாங்க. அதுலயும் என் ஹஸ்பண்ட் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு சார். முயற்சி பண்ணி பாப்போம்மா. ஐயோ சார், சார் உங்களை உள்ள கூப்பிட்டாரு. வாங்க போலாம். இத பாருமா, எங்களுக்கு நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. நாங்களே நிறைய பேரை பார்த்துட்டோம், எதுவும் சரியா வரல. உங்களை தற்செயலா பார்த்தேன், நீங்க அதுக்கு பொருத்தமா இருப்பீங்க. அதனாலதான் ப்ரொடியூசர்ட்ட சொன்னேன். நீங்க என்ன செலக்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா என்ன பண்றது, எனக்கு இதுல இஷ்டமே இல்ல. இங்க இருக்காங்க சார், அவர் வந்துட்டாரு. என்ன லக்ஷ்மி, எனக்கு ஏதாவது வேலை கேட்டியா? அதெல்லாம் எதுவும் கேட்கலங்க. உங்ககிட்ட அவர் பேசணும்னாரு சார். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. நான் தான் இந்த விளம்பர படத்தோட தயாரிப்பாளர். ஓ, வணக்கம் ம். சார். எப்படியாவது என் லக்ஷ்மிக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துருங்க சார். அப்படியே எனக்கும் ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்க தரணும் தான் சொல்றோம், ஆனா அவங்க தான் வேணான்றாங்களே. ஏன் லக்ஷ்மி, சம்பளம் கம்மியா சொல்றாங்களா? பரவாயில்ல, ஒத்துக்கோ. வெற்றி. எனக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ இல்லங்க, அவங்க சொல்றது கேஷியர் வேலை இல்ல, ஆ, நடிக்கிற வேலை. சார், நடிக்கிற வேலையா? ஆமா சார், நடிக்கிற வேலை தான். ஒரு முறை நடிச்சு பாருங்க. பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க, பிடிக்கலனா இதோட விட்டுருங்க. இல்ல சார். எந்த கம்பல்சனும் கிடையாது. சார்,
நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா எனக்கு ஓகே தான். வெற்றி என்ன பேசுறீங்க? நம்ம குடும்பத்துக்கு இது ஒத்து வராதுங்க. நாட்டாம குடும்பத்து பொண்ணு நடிக்க வந்திருக்கான்னு ஊர் பேச மாட்டாங்களா? எந்திரிச்சு வாங்க போலாம். லக்ஷ்மி, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. எந்த குடும்பத்துல இருந்து யார் வேணும்னாலும் இப்ப நடிக்க வராங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஏமா அவரே ஓகே சொல்லிட்டார்ல. சரிங்க சார். நாளைக்கு காலையில இதே வீட்டுல ஷூட்டிங். உங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, கார் அனுப்புறோம். செந்தில் சார். இந்த பாரு, இவங்க அட்ரஸ் வாங்கிட்டு ஓகே சார். இவங்களை பார்த்து அனுப்பிச்சிடுப்பா. சரிங்க சார். சார் இவங்க இந்த ப்ராஜெக்ட்ல நடிக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. போயிட்டு வாங்க. தேங்க்யூ ரொம்ப சார். நன்றி சார். நாங்க வரோம். போயிட்டு வாங்க. வாங்க வாங்க போலாம். வாங்க மேடம். ஓகே தானே சார்? வா. என்ன லக்ஷ்மி, போறப்ப நான் அமைதியா உட்காந்துருந்தேன், இப்ப நீ அமைதியா உட்காந்துருக்க. நாம ஒண்ணு நினைச்சு போனோம், அங்க ஒண்ணு நடக்குது. எப்படியோ வேலைன்னு ஒண்ணு கிடைச்சிருச்சுல்ல. இல்ல வெற்றி, இந்த வேலை எனக்கு பிடிக்கல. மேக்கப் போடுறது, மாடர்ன் Dress இதெல்லாம் சுத்தி ஆம்பளைங்க சரிப்படாது வெற்றி. என்ன லக்ஷ்மி, மேக்கப் எப்பவுமா போட்டுக்க போற? ஷூட்டிங் சமயத்துல மட்டும்தானே போட்டுக்க போற. அப்பவும் போட்டுக்கணும்ல. பிடிக்காதுன்னா எப்பவுமே பிடிக்காதுன்னு தானே அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. நீ வேலைக்கு போறது எனக்கு பிடிக்கல லக்ஷ்மி. நீதான் அதோட அவசியத்தை எனக்கு சொன்ன. இப்ப வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லுவேன் சொல்லு. அதெல்லாம் வெற்றி, இது பாருங்க, நம்ம வேற ஏதாவது வேலை தேடலாம். வேற எங்க வேலை இருக்கு லக்ஷ்மி? நீயும் சென்னைக்கு வந்ததுல இருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு பிரச்சனைய சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்கல்ல. இங்க நாம ஒரு பிரச்சனையை சொல்லி தட்டி கழிச்சிட்டோம்னா என்ன அர்த்தம் சொல்லு. அதெல்லாம் வெற்றி, நாம சொல்ற பிரச்சனை நியாயமானது தானே. பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நாம கஷ்டத்துல நடிக்கிறோம்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. நாம ஏதோ நடிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் சென்னைக்கு வந்திருக்கோம்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம கல்யாணமாகி குழந்தை வேற இருக்குங்க. இப்ப போய் நடிச்சேன்னா பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. என்ன, நான் பாட்டுக்கு இங்க கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கேன், போற ஒரு பொண்ணுங்களை சொல்லி விட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு அப்படி ஒரு தலையெழுத்து இல்ல லக்ஷ்மி. ஏன்? அதுக்கும் தலையெழுத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, இல்லாதவங்க தான் இருக்கிறத பார்த்து சொல்லு விடுவாங்க, பொறாமப்படுவாங்க. எனக்கு தான் தேவதை மாதிரி ஒரு மனைவிய கடவுள் கொடுத்திருக்கானே. நான் எதுக்கு தெருவுல போறதெல்லாம் பார்த்து சொல்லி விட போறேன்? சரி, அப்ப வேற எதை பாத்தீங்க? அது அப்புறம் சொல்றேன். சரி, ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு எந்த நடிகையை பிடிக்கும்? என்னங்க இது, சம்பந்தமே இல்லாத கேள்வியை கேக்குறீங்க? சம்பந்தம் இருக்கு. முதல்ல நீ பதில சொல்லு, சம்பந்தத்தை நான் அப்புறம் சொல்றேன். எனக்கு நயன்தாரா பிடிக்கும், அப்புறம் கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும், சமந்தா பிடிக்கும். அவ்வளவுதான். ஏன் கேக்குறீங்க? அவ்வளவுதானா? ஒருத்தரை மறந்துட்ட. யாரு? ஜோதிகாவை மிஸ் பண்ணிட்டேன். அவங்க எத்தனை விளம்பரத்துல நடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? என்ன பேசுறீங்க? அவங்க நடிகைங்க, நடிப்பாங்க தான். லக்ஷ்மி, நடிகையா இருந்தவங்க தான். ஆனா இப்ப அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தைங்களை பெத்து செட்டில் ஆயிட்டாங்கல்ல. அப்புறம் எதுக்கு நடிக்கிறாங்க? அது நிச்சயமா பணத்துக்காக நடிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதுனால பண்றாங்க. நடிக்கிற வாய்ப்புங்கிறது கடவுள் தந்த வரம் மாதிரி. அதுக்காக ஆரம்பத்துல அவங்க எவ்வளவு போராடி இருப்பாங்க. கிடைச்சதுக்கு அப்புறம் அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நடிக்கிற வாய்ப்புங்கிறது
அவ்வளவு சுலபம் இல்லைங்கிறது தான். ஆனா அந்த வாய்ப்பு உனக்கு ஈஸியா, ரொம்ப ஈஸியா முயற்சி பண்ணாமலே கிடைச்சிருக்கு. அதனாலதான் என்னமோ உனக்கு அதோட அருமை தெரிய மாட்டேங்குது. இல்லங்க, எனக்கு அதோட அருமை தெரியாமலாம் இல்ல. எனக்கு அதுல இஷ்டம் இல்லைங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. ஏன் இஷ்டம் இல்ல? ஆம், என்ன சொல்றது, ஒருவேளை எனக்கு விருப்பம் இல்லையோ என்னமோ, அதனால இஷ்டம் இல்ல. தப்பான தொழில் நினைக்கிறியா? சேச்சே, சத்தியமா அப்படி இல்லைங்க. அப்புறம் என்ன பிரச்சனை? அதான் சொன்னேன்லங்க, நம்ம குடும்பம், மாமாவோட கௌரவம், ஊர்க்காரங்க. ஆம், லக்ஷ்மி, நீ எது பண்ணாலும் நேரடியா பாதிக்கப்படுறது நான் மட்டும்தான். நானே சொல்றேன், நீ நடிக்க போலாம். அப்புறம் என்ன? வெற்றி, நான் சொல்ல வர பாயிண்டே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியாம இல்ல லக்ஷ்மி, புரிஞ்சிடுச்சு. உன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு தடுக்குது. அது என்னன்னு நீ யோசிக்கணும். அதை தாண்டி இதுல வேற எதுவுமே இல்ல. உன்னை சமாளிச்சிடலான்னு நான் வேற அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். சரி, உன் இஷ்டம். வீட்ல வேணான்னு சொல்லிட்டாங்கன்னா? வீட்ல வேணான்னு சொன்னா எனக்கும் வேணாம் தான். சரியா? அப்போ ஓகே, பேசி பார்க்கலாம். அவங்க ஓகே சொன்னா ஓகே. அப்படியா? அப்போ நான் வெற்றி, இது பஸ், கை எடுங்க. ஆ? சக்தி, என்ன ஆளையே காணும், ரூம்குள்ளே அடங்கிட்டீங்க? என்ன அடக்கமே பண்ணிடுவாங்க போல. அந்த அளவுக்கு கையெழுத்து மேல கையெழுத்தா வாங்கிட்டாங்க. கையெழுத்து மட்டும்னா பரவாயில்ல, பில்ஸை செக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உசிரே போயிடுச்சு. அம்மா, இப்பதான் எல்லா வேலையும் முடிஞ்சது. பின்ன பெரிய பதவினா சும்மாவா? பொறுப்பும் அதிகமா தான் இருக்கும், வேலையும் அதிகமா தான் இருக்கும். உனக்கு மட்டும் சிம்பிளான வேலை. சும்மா கையெழுத்த போட்டு செக் நின்றதெல்லாம் ஒரு வேலையா? ஹலோ ஹலோ, அங்கதான் அதிக வேலையே இருக்கு. பில்ஸ பார்த்து அது உண்மைதானான்னு செக் பண்ணணும். பில்ஸ பாஸ் பண்ணவங்க ஏதாவது கோல்மால் பண்ணிருந்தா யார் பதில் சொல்றது? இது பார், நான் பாஸ் பண்ற பில்ஸ நீ செக் பண்ணவே தேவையில்ல. அப்படியே பாஸ் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஏன், நீங்க தான் கமிஷன் வாங்கிட்டு பில்ஸ பாஸ் பண்ணுவீங்களா? யாரு? நானு. என்ன கமிஷன் பார்ட்டின்னு சொல்றியா? இருக்கலாம். எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குமா யார் கண்டா? ஏய், இரு. உன்ன ஐயோ சக்தி, நான் சும்மா சொன்னேன், எங்க சும்மா சொன்னேன். அது 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 வந்துப்பா. பரவாயில்லம்மா, இப்போ அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலையாம்மா. வீட்ல இருந்து கனமா ஃபோன் பண்ணாமா? அம்மாக்கு திடீர்னு என்னப்பாச்சு? அது இல்லம்மா, நீ போனதுல இருந்தே கவலையில சரியா சாப்பிடாம இருந்தா. அப்பவே அவ உடம்பு முடியாம போயிடுச்சு. இப்போ ரொம்ப முடியலையா, டாக்டர் போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அம்மா இப்ப எப்படி இருக்காங்களா? வீட்டுக்கு போனதாம்மா தெரியும். அனுமா, உங்க 2 பேரும் பார்க்கணும்னு சொல்றாளாமா. வரீங்களாமா? போலாம்ப்பா. நான் வரல. சக்தி, அம்மாக்கு முடியலன்னு சொல்றாருல. எனக்கு வேற வேலை இருக்கு, நாங்க போயாகணும். மாப்பிள்ளைக்கு இன்னும் கோபம் தீரல போல் இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லப்பா, ஏதோ வேலைதான் போல இருக்கு. நம்ம போலாம் வாங்க. சக்தி, நான்
போயிட்டு வந்துடுறேன். மாப்பிள்ளை நானே மறுபடியும் அணுவை கொண்டு வந்து வீட்டில் விட்டுறேன். போலாம்ப்பா. சரிம்மா. ஏய், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம போறா.